ஸோ 15 மில்லியன்கிறது 36 கோடி 4 மில்லியன் US டாலர்ஸ். இதை ஒரே டீலாகவும் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன டீலாகவும் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ், ஹோம் ஓனர்ஸ், அண்ட் யூசர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணணும், அப்புறம் புது கிளைண்ட்ஸ்க்கு கால் பண்ணணும். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து டேட்டா காலிங் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் காலிங்ஸ். அது இல்லாமல் இந்த வீடியோ ரீச் ஆகுற மூலயமா பார்த்துட்டு துபாயில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வியூவிங் முடிச்சுட்டு முதல் நாள் இருந்தால் ஐ காட் லிட்டில் லேட் இந்த மார்னிங். டைரெக்டாக வியூவிங் வந்துட்டேன். தெர் இஸ் அ ஸ்டூடியோ ஃபார் ரெண்ட் இன் ருகான் டவர்ஸ். இட் வாஸ் நாட் அ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலி டு பி ஆனஸ்ட். ஆனால் அந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் டவுன் ஹவுஸ் கம்யூனிட்டியில் நிறைய பேர் யூ கேன் சி ஆல் தி பீப்புள் ஆர் லிவிங் ஹியர். அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அண்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் இப்போ மூவ் ஆகணும், ரெண்ட் இருக்கோ இல்லை யூனோ இஃப் யூ லுக்கிங் ஃபார் அ ரெடி டு மூவ் இன் அது பார்க்குறீங்கன்னா இந்த ஏரியா ஓகே தான். ஏன்னா கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. தென் பார்க்கிங் அண்ட் கார் இருந்தாக்கா இட்ஸ் அ பெஸ்ட் யூஸ் ஃபார் யுவர் செல்ஃப். As an investment, it is not a good idea, to be honest. But yeah, if you're moving in, this is a good one for you. Decent, average, affordable park. So yes, follow me for day 2 or more videos and updates. Bye bye.